ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்த இந்த 3வது பாடலுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அவருடைய பாடல்கள் மூலமாக அநேகம் பேரை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த 3வது பாடலை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜெபம் பண்ணி பாஸ்டமாக அவங்க வருவாங்க. நம்ம எல்லாரும் அவர்களை தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ எல்லாரும் உங்களுடைய கரங்களை ஊழியக்காரருக்கு நேராக உடைய கரங்களை நீட்டி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பெரிய தரிசனத்திற்காக, கர்த்தர் லட்சங்களை அவர்கள் மூலமாய் சந்திக்க போகிறதற்காக, இந்த பாடல் மூலமாக கர்த்தர் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறதற்காக எல்லாரும் மனதார ஆசீர்வதித்து, நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ மன வருத்தங்கள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனா அதன் நடுவிலையும் உங்க பிள்ளைய கைவிடாம நீங்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாடலுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவல்ல, கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையின்படி இது ஒரு துவக்கமாயிருக்கட்டும். இதற்கு பிறகு பெரிய பெரிய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நம்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் இந்த பாடலின் மூலமாய் அநேகருக்கு நீர் ஊழியம் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொண்டு வாங்க. ஆமென். அந்த பாட்டை இப்போ கொஞ்சம் ஷார்ட் ஆன் பண்ணலாமா? ஆமா, ஓகே. இந்த பாட்டை நான் இப்போ ஆன் பண்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சங்கீதம் 147:1 சொல்லுகிறது. ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை துதிக்க நாம் ஆயத்தமாவோமா? துதிப்பே துதிப்பே கர்த்தரை என்றும் துதிப்பே, மகிழ்வே மகிழ்வே கர்த்தருக்குள் மகிழ்வே. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், ஆராதனையில் இதை பயன்படுத்துங்கள். அநேகருக்கு இதை பகிருங்கள். ஆண்டவருடைய நாமம் கண்டிப்பாக மகிமைப்படும். ஆமென்.